பிறந்தது ஆண்டவர் பலி இது அனைவரும் பாருங்களே. இறையாட்சியில் மாட்சியில் ஆனந்த பொங்கிட அன்புடன் பாருங்களே. ஆலயம் பிறந்தது ஆண்டவர் பலி இது அனைவரும் பாருங்களே. இறையாட்சியில் மாட்சியில் ஆனந்த பொங்கிட அன்புடன் பாருங்களே. நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாடி பாடிடுவோம். நன்றியோடு கூடிடுவோம், ஆலயம் பிறந்தது ஆண்டவர் பலி இது அனைவரும் பாருங்களே. இறையாட்சியில் மாட்சியில் ஆனந்த பொங்கிட அன்புடன் பாருங்களே. இத்தனை ஆண்டுகளாக இறைவனின் அருள் பொழிவாக இருந்ததை நாம் கண்டோம், இணைந்தே நாம் வாழ்ந்தோம். இத்தனை ஆண்டுகளாக இறைவனின் அருள் பொழிவாக இருந்ததை நாம் கண்டோம், இணைந்தே நாம் வாழ்வோம். இறைவன் படைத்த இந்த நாளிலே இதயம் மகிழ்ந்திருப்போம். இறைவன் படைத்த இந்த நாளிலே இதயம் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாட பாடிடுவோம். நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாட பாடிடுவோம். ஆலயம் திறந்தது ஆண்டவர் பலி இது அனைவரும் பாருங்களே. இறையாட்சியில் மாட்சியில் ஆனந்த பொங்கிட அன்புடன் பாருங்களே. கோவிலின் கோபுரமாக கோட்டையின் அரண்போல் காக்க உயர்ந்த நிலையில் வாழ உன்னத வல்லமை சூழ. கோவிலின் கோபுரமாக கோட்டையின் அரண்போல் காக்க உயர்ந்த நிலையில் வாழ உன்னத வல்லமை சூழ. இறைவன் படைத்த இந்த நாளிலே இதயம் மகிழ்ந்திருப்போம். இறைவன் படைத்த இந்த நாளிலே இதயம் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாட பாடிடுவோம். நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாட பாடிடுவோம். ஆலயம் பிறந்தது ஆண்டவர் பலி இது அனைவரும் பாருங்களே. இறையாட்சியில் மாட்சியில் ஆனந்த பொங்கிட அன்புடன் பாருங்களே. ஆலயம் பிறந்தது ஆண்டவர் பலி இது அனைவரும் பாருங்களே. இறையாட்சியில் மாட்சியில் ஆனந்த பொங்கிட அன்புடன் பாருங்களே. நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாட பாடிடுவோம். 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 முன்னுரையில் கேட்டது போல் அக்டோபர் மாதம் ஜெபமால அன்னையின் மாதம். பக்தியாக ஜெபமால ஜெபித்திருக்கின்றீர்கள், உங்களை பாராட்டுகின்றேன். மாதா பாடலும் பாடியிருக்கின்றீர்கள். இப்பொழுது 7 குருக்கள் 7 முழுமையை காட்டுகின்றது. நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஆனால் குருக்களாகி நாங்கள் சாதாரண மனிதர்கள் தான். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன் இறை மக்களாக நீங்கள், புனிதர்களாக நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்கள் உங்களுக்காக இந்த திருவலியை ஒப்புக்கொடுக்கின்றோம். இதைவிட பக்தியாக நாம் ஜெபமாக ஜெபித்திருக்கின்றோம். அதைவிட பக்தியாக இதை பங்கெடுக்க வேண்டும். பங்கெடுத்து அருளை பெற வேண்டும். ஆக திருவலியை ஆரம்பிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே.
நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நவநாள் ஜெபம். இனிமையும் அன்பின் நிறைந்த இயேசுவே, மக்கள் மத்தியில் வாழ்வது எனது மகிழ்ச்சி என்றுரைத்து உம்மையே எங்கள் ஆன்ம உணவாக கையிலிட்டீரேன். இறை மக்கள் மத்தியிலும் குறிப்பாக இளைஞர் மத்தியிலும் திவ்ய சப்பிரசாதத்தின் வழியாய் உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இப்பூ உலகில் பரப்பிய அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பெயர் பலன்களை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, உம்முடைய திருவஜிங்கனியாய் இயேசு அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவே நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகப்படுவது. கன்னி தாயே, அனைத்து மக்களின் சகாயமே, முதலியராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமை புரிந்து வருகின்றேன். பாசமுள்ள அன்னையே, பாவிகளாகிய நாங்கள் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பேர் பலன்களை முன்னிட்டு உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்துள்ளபடி கெஞ்சி மன்றாடுகின்றோம். தயமிகு தாயே, எம் அரசியே வாழ்க, எம் உயிரே, இன்பமே, நம்பிக்கையே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏழையின் மக்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கண்ணீர் மிகு உலகினின்று உம்மை நோக்கி பெருமூச்சுடன் வேண்டுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகின்ற தாயே, தயை நிறைந்த உம் திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இதனின்றி நாங்கள் இந்த பிரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் ஆகிய இயேசுநாதருடைய திருக்காட்சியை எங்களுக்கு தந்தருளும். தயாபரியே, அன்பு தாயே, இன்பமிகு கன்னிமரியே, கிறிஸ்துவின் சகாயமான புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிழ்ந்த புனித ஜான் போஸ்கோவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாயங்களிடமும் எங்களுக்காக பரிந்து பேசும். திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் நேசிக்கும் வரத்தையும் சகாய அன்னையின் மேல் வற்றாத அன்பையும் எங்களுக்கு பெற்று தந்துள்ளோம். ஆமென். இன்றைய நாளை சிறப்பிக்க வந்திருப்பவர் அருட்படி மனையில் ஆண்டனி அவர்கள். இந்த பங்கிலே 6 ஆண்டுகள் அற்புதமாக பணியாற்றிய முன்னாள் பங்குத்தந்தை அவர்கள். அவர்களை இன்றைக்கு இங்கே வரவேற்பதற்கு 2 முக்கிய காரணங்கள். ஒன்று இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு, ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற ஒரு வேளை. இதோடு கூட மற்றொரு முக்கியமான காரணமும் உண்டு. இந்த வருடம் தந்தை அவர்கள் தனது துறவற வார்த்தை பாட்டின் பொன்விழாவை கொண்டாடுகின்றார்கள். அந்த வகையில் தந்தையை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். அவர் கைத்தட்டி வாழ்த்தலாம். இறைவன் தந்தை அவர்களுக்கு கொடுத்த அற்புதமான இந்த 50 ஆண்டுகள் துறவற வாழ்க்கையில் அவர் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இறை அருளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் தந்தை அவர்களுக்கு நன்றி கூறும் இவ்வேளையில் இறைவன் தந்தை அவர்களுக்கு கொடுத்த இந்த வரம், அதற்கு இறைவனுக்கும் சகாய அன்னைக்கும் நன்றி கூறுவோம். இந்த திருப்பலியில் பலியை எங்களுக்கு ஆற்றி இறை அருளை பெற்றுத்தரமை கேட்கின்றோம். திருப்பலின் ஆரம்பத்தில் நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இரக்கமாயிரும்.
மாத சபை அங்கத்தினர்களுக்காக விசேஷமாக வேண்டிக் கொள்வோம். அன்பு தந்தை இறைவா, தூய கன்னிமரியாளே அன்பு அன்னையாகவும் கிறிஸ்துவின் நம்பிக்கையாகவும் தேர்ந்தெடுக்க திருளமானீர். அவரின் பரிந்துரையால் தூய ஆவின் ஆற்றலை திருச்சபைக்கு அளித்தருளும். இதனால் திருச்சி உறுப்பினர் அனைவரும் தளர ஊக்கத்துடனும் அன்புடனும் வாழ்வின் சோதனைகளையும் இடர்பாடுகளையும் வெற்றி கொள்ளவும் உன் திருமகன் கிறிஸ்துவின் வெற்றியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள அருள் தாரும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்நாட்சிகள் எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாருக்கும் எல்லாமான இறையவனை இணைந்திங்கு அஞ்சலி செய்திடுவோமே. எல்லாருக்கும் எல்லாமான இறையவனை இணைந்திங்கு அஞ்சலி செய்திடுவோமே. மனித மாண்பு மிக்கவரை மகிமைப்படுத்தவே மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. மனித மாண்பு மிக்கவர் மகிமைப்படுத்தவே மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. மானிடர்க்கு வார்த்தையால் மாமன்னனை ரூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. மானிடர்க்கு வார்த்தையால் மாமன்னனை ரூபத்தாலே
முதல் வாசகம். கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். பரத்தமை, அனைத்து ஒழுக்கக்கேடுகள், பேராசை ஆகியவற்றின் பெயரை கூட உங்களிடையே சொல்லப்படலாகாது. இதுவே இறைமக்களுக்கு ஏற்ற நடத்தை. அவ்வாறு வெக்கங்கெட்ட செயல், மடத்தனமான பேச்சு, பகடி பண்ணுதல் ஆகியவை தகாதவை. நன்றி சொல்லுதலே தகும். ஏனெனில் பரத்தமையில் ஈடுபடுவோர், ஒழுக்கக்கேடாக நடப்போர், சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர் போன்ற எவரும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசில் உரிமை பேறு அடையார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்ற விடாதீர்கள். ஏனெனில் மேற்கூறிய செயல்களால் தான் கீழ்ப்படியாத மக்கள் மீது கடவுளின் சினம் வருகின்றது. எனவே அவர்களோடு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம். ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. நிலை இருந்த தமடியவரை தயவுடன் கடை கண்ணோக்கினார். தாழ்நிலை இருந்த தமடியவரை தயவுடன் கடை கண்ணோக்கினார். வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். கடவுளை நினைக்க
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கேப்ரியேல் என்னும் வான தூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வான தூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வான தூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்றொரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வான தூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வான தூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. உம்மிடம் பிறக்கப் போகும் அக்குழந்தை இறைவனின் மகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவனின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. முதலில் ஒரு சின்ன பாராட்டு. நம்முடைய பாடற்குழு மிக மிக அழகாக பக்தியாக பாடுகின்றது. பாராட்டுகள். அதே போலதான் இந்த பீடத்துக்கிட்டே இந்த ஆல்டர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சிறுமியர்கள் எவ்வளோ நல்ல பக்தியோடு இவர்கள் இயேசுவை போல் மாற வேண்டும், புனிதராக மாற வேண்டும். ஆக வேண்டிய பாராட்டுகள். இன்றைக்கு மாத சபை அங்கத்தினர்கள் இந்த திரு சிறப்பிக்கின்றார்கள். முதல் வாசகம் வாசித்த அந்த தாய், அதுக்கு மிஸ் ஈவான் நினைக்கின்றேன், எவ்வளோ அருமையான வாசகம்.
அந்த வாய்ப்பு எல்லோரும் கிடைக்கவில்லை, அவருக்கு மட்டும்தான் கிடைத்தது. எவ்வளவு தெளிவாக அன்பை பற்றி வாசித்திருக்கின்றார்கள். ஆகவே அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். உங்களுடைய பங்கு தந்தை எனக்கு வரவே பழித்தார். எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நான் ஒரு பாவிதான். ஆனால் ஃபாதர் 26ஆம் தேதி வர வேண்டும் என்று கேட்ட பொழுது இதோ வருகின்றேன்னு சொன்னேன். சொன்ன உடனே சகாயத்தாயிடத்தில் சென்று, சகாயத்தாயே, அக்டோபர் மாதம் மழை சீசன் தான், 24ஆம் தேதி மழை வேண்டாம், 25ஆம் தேதி மேலே மழை பெய்யட்டும். பார்த்தீர்களா? இப்படி தான் சகாயத்தாய் நம்மை அன்பு செய்கின்றார். கண்களை திறந்து பார்க்க வேண்டும். நேற்று லயோலா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன, ஃபாதர் அவருடைய மகளுக்கு குழந்தை பாக்கியம், மே மாதம் இருக்கின்றேன், ஜானுடைய மகனுக்கு திருமணம், வர முடியல. ஃபாதர் பி நானும் வண்டிக்கு காத்து கொண்டிருந்தோம், யாரும் வரவில்லை, எங்களை மன்னித்தரணும். ஆனால் பாருங்கள் இவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் என்று. ஆகவே அன்பான இறை மக்களை இந்த அருமையான நாளை சிறப்பிக்கும் பொழுது சகாய அன்னைக்கு இந்த கூட்டம் பற்றவே பற்றாது, பெரிய கூட்டம் தேவை. ஆகவே அடுத்த மாதம் நீங்கள் நவநாள் திருப்பலிக்கு வரும் பொழுது இன்னும் ஒருத்தரும் ஒரு கூப்பிட்டு வர வேண்டும். சகாயனை உங்களுக்காக அருளை பெற்று தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். சகாய சூர்வத்துக்கிட்டே சென்று நான் முழுங்கால் படியிட்டு படுத்து அப்படியே ஜெபித்தேன். சகாயத்தா இவ்வளோ அழகாக இருக்கின்றார், இயற்கை பூக்கள் நடுவில். மிஸ்டர் விஜயன் எங்கிட்ட சொல்லுவாங்க, ஃபாதர் மாதம் 26ஆம் தேதி காலையில் சகாயத்தாய் மிக அழகாக சந்தோஷமாக இருக்கின்றாள் என்று. ஆனால் 3 மணி 4 மணி செல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. காரணம், மக்களுடைய குறையெல்லாம் கேட்டு களைப்பாய் விட்டார் சகாயத்தாய். இல்லை, சகாயத்தாய் நமக்கு காத்து கொண்டிருக்கின்றான். அந்த தாயை மகிமைப்படுத்துவோம். சகாயத்தாயின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் சகாய அன்னையின் நினைவு நாள் நல்வாழ்த்துக்கள். சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகாய தாயே, எங்களையும் உம்மை போல் மாற்றியருளும். சகாய தாயே, நாங்களும் ஒரு நாள் புனிதர்களாக மாற தேவையான இறை அருளை இயேசுவிடமிருந்து பெற்றுத்தாரும் அம்மா. சகாய தாய் துவக்கத்திலே ஒரு புனிதர், நாமே அமலோற்பவம். இந்த உண்மையே 9ஆம் பத்திநாதர் 1854ஆம் ஆண்டு பிரகடனம் செய்தார். அந்த ஆண்டில் இந்த பேருண்மையை வெளியிட வேண்டும் என்று புனித டான் போஸ்கோ ஜெபித்தார். பிள்ளைகளை ஜெபிக்க வைத்தார். அந்த அருள் திருச்சபைக்கு கிடைத்தது. 1858ஆம் ஆண்டில் லூர்து அன்னை லூர்து நகரில் காட்சியளித்து நாமே அமலோர்வம் என்று சொல்லி மறந்துவிட்டார். சகாய் தாய் ஒரு புனிதர். அவர் புனிதர்கள் அனைவருக்கும் அரசி, ராணி. அந்த தாயின் பிள்ளைகளாக நாம் மாறுவோம். இன்றைக்கு நாம் கேட்ட சுவிசேஷ பகுதி அருமையான சுவிசேஷ பகுதி. முதல் வாசகத்துக்கும் 2ஆம் வாசகத்துக்கும் ஒரு அருமையான தொடர்பு இருக்கின்றது. ஆனால் முதல் வாசகத்தை பற்றி நிறைய நேரம் பேசப்போவது கிடையாது. இதோ ஆண்டவருடைய அடிமை தேவதாய் இரவில் ஒரு அழைப்பை பெற்றாள். இதோ ஆண்டவருடைய அடிமை முதல் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னதும் இயேசுவின் தாயாக, கடவுளின் தாயாக மாறுகின்றாள். Jesus is the face of Father's love and mercy. இயேசுதான் இறை இரக்கத்தின் முகம். அதே போலதான் சகாய தாய் இயேசுவின் இரக்கத்தின் அன்பு முகம். உண்மையான கடவுள் ஒருவர் இருக்கின்றார். அவர் உங்களையும் என்னையும் தனிப்பட்ட முறையில் அன்பு செய்கின்றார். இயேசுவும் சகாய அன்னையும் இந்த நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை தருகின்றார்கள். நமக்கு தகுதி கிடையாது. ஆகவே அன்பார்ந்த இறை மக்களே, திருப்பலியில் பக்தியுடன் ஜெபங்களை ஜெபித்து பாடல்களை பாடி நாம் இறை அருளை பெற்றுக்கொள்வோம், புனிதர்களாக மாறுவோம். கடவுளும் சகாய தாயும் புனிதர்களும் இங்கே இருக்கின்றார்கள்.
அவர்கள் பெரியவர்கள். எவ்வளவு பக்தியாக ஜெபமாலை ஜெபித்திருக்கின்றீர்கள், மாத பாடலை பாடியிருக்கின்றீர்கள், பூச கருத்துக்களை வாசித்தோம். யாரும் கவலைப்பட வேண்டாம். அந்த பேரில் வாசித்தவருக்கு மட்டுமல்ல திருவு ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இங்கே கூடியிருக்கும் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருவில் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. அதுக்கு பிற்பாடு நவநாள் ஜெபம், இப்பொழுது திருபலி. கல்வாரி மலையில் முதல் முறை திருபலி ஒப்புக்கொடுக்கப்பட்ட பொழுது அங்கே நின்று கொண்ட அந்த தாயிடம் சேர்ந்து நாம் திருபலி இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து அருளுக்கு மேல் அருளை பெற்று நாம் புனிதர்களாக மாறுவோம். ஆகவே என்னுடைய ஒரே ஒரு கருத்து, நீங்களும் நானும் புனிதர்களாக மாற வேண்டும். கடவுள் அப்ராமுக்கும் மோயிசனுக்கும் மற்ற இறைவாக்கினர்களுக்கும் எல்லா புனிதர்களுக்கும் அழைப்பை கொடுத்தார். அதேபோல் கடவுள் நமக்கும் ஒரு அழைப்பை தருகின்றார். அந்த அழைப்பை ஏற்று நாம் அனைவரும் புனிதர்களாக மாறுவோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ்வின் நோக்கம் புனிதர்களாக மாறுவது. திருச்சபையில் எத்தனையோ புனிதர்கள், பாப்பரசர்கள், 10ஆம் பத்திநாதர், 23ஆம் அருளப்பர், 2ஆம் அருட்சின்னப்பர், ஆயர்கள், சார்ல்ஸ் பொரமேயோ, புனித அகஸ்டினார், புனித ஆம்ப்ரோஸ், குருக்கள், புனித அந்தோனியார், அருள் தந்தை பியோ, டான் போஸ்கோ, கன்னியர்கள், எத்தனையோ கன்னியர்கள் புனிதர்கள், அல்போன்சா, குழந்தை திரேசம்மாள், ஆவிலே திரேசம்மாள், மரியம் மஸ்ரெல்லோ மற்றும் பொதுநிலையினர், சலீஷ குடும்பத்தில் எத்தனையோ புனிதர்கள், டான் போஸ்கோ எத்தனையோ புனிதர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த பங்கில் எத்தனையோ புனிதர்கள், இந்த திருக்குறள் எத்தனையோ புனிதர்கள். காரணம், புனித பவுலர் சொல்லுகின்றார், ஞான ஸ்நானம் பெற்ற அனைவரும் புனிதர்கள் என்று. ஆனால் நான் சொல்லுவேன், நீங்களும் நானும் பாவிகளான புனிதர்கள் தான். அடிக்கடி பாவம் கட்டிக்கொள்கின்ற புனிதர்கள் தான். ஆனால் புனிதர்கள் பாவம் கட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த பங்கில் திருமுழுக்கு ஆழ்த்த குழுவினர்கள், நான் 5 அல்லது 6 அல்லது 7 குழுக்கள் இருக்கின்றன. அவர்கள் அர்த்தமுள்ள வகையில் திருப்பாடை சிறப்பிக்கின்றார்கள். நான் அவர்களை பாராட்டுகின்றேன். அவர்கள் என்னை கூப்பிடும் பொழுது பாவ சங்கீதம் கேட்பதற்கும் திருவி நிறைவேற்றுவதற்கும் ஓடி செல்வேன். நான் எந்த செழிப்பும் கிடையாது. ஆனால் அவர்கள் சிறப்பிக்கின்ற அந்த திருவழிபாட்டை வாழ்வாக மாற்றினால் அவர்களும் புனிதர்களாக மாறலாம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி பாப்பானவர் கல்கத்தா அன்னை தெரேசாவுக்கு புனித பட்டம் கொடுத்தார். அன்னை தெரேசா வாழ்ந்த பொழுதே ஒரு புனிதர். பாப்பானவருக்கு புனித பட்டம் கொடுத்த பொழுது அன்னை தெரேசா இந்த வார்த்தை அவருக்கு புனித அன்னை தெரேசா என்பதற்கு பதிலாக அன்னை தெரேசா பொறுத்தவன் சொல்லியிருக்கின்றார். அன்னை தெரேசாவை போல் நாமும் புனிதராக மாறுவோம். ஏழை எளியவர்களை அன்பு செய்வோம், உதவி செய்வோம். சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களே அன்பு செய்வோம். நாம் புனிதராக மாறாவிடில் நாம் நம்முடைய நேரத்தை வீணாக்குகின்றோம். இறை மக்களாகிய நாம் சண்டை, சச்சரவு, வீண் பேச்சு, முதல் வாசகம் இறுதி பகுதி அதுதான். இவற்றுக்கு தான் நாம் நேரத்தை கொடுக்கின்றோம். காரணம் என்ன? நாம் இன்னும் புனிதர்களாக மாறவில்லை. நாம் புனிதராக மாறினால் சண்டை, சச்சரவுக்கு, வீண் பேச்சுக்கு, பொறாமைக்கு இடம் கிடையவே கிடையாது. எவ்வளவு நேரம் ஜெபத்துக்காக ஒப்புக்கொடுக்கின்றோம்? ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் தான் நாம் புனிதராக மாற இருக்கின்றோம். அன்னை தெரேசா 50 ஆண்டு கஷ்டப்பட்டு ஜெபிப்பதற்காக இறுதியில் அவருக்கு அந்த புனித பட்டம் கிடைத்தது. அதே போலதான் இறை மக்களாகிய நீங்களும் நானும் புனிதராக மாறி, எந்த பிரச்சனை இருந்தாலும் கோருக்கு வாருங்கள். ஒரு நாள் சனிக்கிழமை மாலை நேரம் கோவிலில் ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருக்கின்றது. நான் இங்கே ஒரு தாய் இடத்து வந்து ஃபாதர் ஆசீர்வதியும் என்று
உடனே என்னுடைய கை பாக்கெட்டில் போட்டேன். எதற்காக? சிலுவை எடுப்பதற்காக. சிலுவை எடுக்க வேண்டாம், சிலுவை எடுக்க வேண்டாம். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச என்னுடைய பாக்கெட் சிலுவை இருந்தது, இந்த சிலுவை. சரி, வெறும் சிலுவை அடையாளம் மாதிரி உள்ளே அனுப்பிவிட்டேன். பூசை முடிந்த பிறகு அந்த மறுபடியும் திரும்பி வருகின்றான். இப்பொழுது சிலுவை எடுங்கள். அந்த தாய் ஆசிர் பெற்ற பிறகு ஒரு சில நேரத்தில், ஃபாதர் அவங்கக்கிட்ட பேய் இருக்குது ஃபாதர் என்று. எந்த பேய் இருக்கட்டும், இந்த சிலுவை எனக்கு போதும். நம்மிடத்தில் பக்தி இருக்க வேண்டும். நம்மிடத்தில் சண்டை சச்சரவு வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த திருபக்தியும் பங்கெடுத்து புனிதலாக மாறுவதற்கு இறை அருளே அருளுக்கு மேல் அருளை பெற்று புனிதலாக மாறுவோம். எல்லா நிலைகளிலும் நாம் புனிதலை பார்க்கின்றோம். ஆண்கள், பெண்கள், திருமணமானவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், எளியோர் அனைவரிடத்திலும் புனிதலை பார்க்கின்றோம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புனித குழந்தை திரேசம்மாளின் விழாவை கொண்டாடினோம். வெறும் 24 வயதில் குழந்தை திரேசம்மாள் புனிதமடைந்தார். ஒரு நாள் நாம் அவை புனித திரேசம்மாளின் பெற்றோர்கள் புனிதராக அறிவிக்கப்படும். அவர்கள் நம் பெற்றோர்களுக்கு முன்மாதிரியானவர்கள். பெற்றோர்கள் குழந்தைகளை புனிதராக மாற்றுவதுதான் அவர்களில் இருக்கும் ஒரே ஒரு பணி. ஆனால் தற்சமயம் இந்த நவீன உலகத்தில் வாழும் பெற்றோர்களுக்கு இருக்கு. அவர் என்ன, பள்ளியில் இருந்து பையன் வந்த பிறகு, மகள் வந்த பிறகு, டே டியூஷனுக்கு போ, கம்ப்யூட்டருக்கு போ, கராத்தேக்கு போ, ஸ்விம்மிங்குக்கு போ, நீச்சல் அடிக்கிறது போ. கோவிலுக்கு போக சொல்கிறீங்களா? ஜெபமாலை கூப்பிடுறீங்களா? ராத்திரி ஜெபமாலை ஜெபிக்காமல் சாப்பாடு போடக்கூடாது. அதுவும் சாப்பிடும் பொழுது யாரும் டிவி பார்க்கக்கூடாது. இது என்னுடைய கருத்து இல்லை, பாப்பானவருடைய கருத்து. பாப்பா சொல்லியிருக்கின்றார், சாப்பிடும் பொழுது யாரும் டிவி பார்க்கக்கூடாது என்று. அப்படி செய்தால் நீங்கள் புனிதராக மாறப்போகின்றீர்கள். 2ஆம் அருட்சின் புனித 2ஆம் அருட்சி சொல்லியிருக்கின்றார், பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு முதற்கல்வி ஆசிரியர்கள் என்று. அன்பு பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளே ஞாயிற்றுக்கிழமைகளில் மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்புங்கள். ஞாயிற்றுக்கிழமை பசி எடுக்கட்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு ஞானப்பால் கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், ஐயோ குழந்தைக்கு பசி எடுக்குதே, டைம் ஆச்சு, லேட் ஆச்சு, 10 மணி ஆச்சு, 10 மணி, மற்ற நாட்கள் இல்லை, எந்த கவலையும் கிடையாது. ஆகவே அன்பார்ந்த பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளையே மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்பாமல் இருந்தால் நீங்கள் தவறு செய்கின்றீர்கள். ஒரு நாள் கடவுள் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். புனிதம்தான் திருச்சபையின் 4 அறிகுறிகள் ஒன்று. நாம் எப்படி புனிதராக மாறுவது? கடவுள் விருப்பத்தை நிறைவேற்றினால் நாம் புனிதராக மாறலாம். மதலேனா மரியாள் மரித்த இயேசு உடலை தேடினாள். ஆனால் அவள் கண்டது, அவள் அனுபவித்தது உயர்த்த இயேசுவே. Seek and find is a reward. Seek and not finding is a punishment. தேடி கண்டடைவது ஒரு பரிசு, தேடி கண்டடையமாக இருப்பது தண்டனை. உயர்த்த இயேசுவை காண்பது ஒரு அனுபவம் தான். மதலேனா மரியாள் தான் இயேசு உயர்த்த என்னும் முதலில் அறிவித்தவள். நம்முடைய அழைப்பு என்னவென்றால் உயர்த்த இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவிப்பது. ஆகவேதான் இந்த மாதம் 17ஆம் தேதி நாம் மறைப்பரப்பு ஞாயிறை கொண்டாடின நம்முடைய பங்கில். 9ஆம் தேதி ஃபேன்சி ஃபெஸ்ட். எதற்காக? பண உதவிக்காக. அந்த பங்குக்கு தேவையில்லை. நம்முடைய மேற்றாசனத்திற்கு, தாய் திருச்சபைக்கு தேவை. மறைப்பரப்பு பணி ஈடுபட்டிருக்கும் அனைவருக்கு உதவி செய்வதற்காக. இந்த விழாவை தான் 90 ஆண்டுகளுக்கு முன் 11ஆம் 14 இந்த மறைப்பரப்பு ஞாயிறை ஆரம்பித்தார். இப்பொழுது கூட நாம் அதை கொண்டாடி வருகின்றோம். இந்த ஆண்டை சிறப்பிப்பதற்காக நம்முடைய பாப்பானவர் ஒரு அருமையான கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அதனுடைய மைய கருத்து இரக்கத்தின் ஆண்டு. இரக்கத்தை மையம் வைத்து அவர் அந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். எவ்வளோ அருமையான வார்த்தைகள். சகாய் அன்னையின் நிறுவன நாளை சிறப்பிப்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இது உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய அன்பு. இந்த விசுவாசத்தை நாம் வாழ்வாக மாற்றினால் நாம் புனிதராக மாறலாம்.
ஞாயிற்றுக்கிழமை முழு பூசில் பங்கெடுக்க வேண்டும். திருமுழுக்கு ஆயத்த குழுவினர்கள் சனிக்கிழமை பூசைக்கு போன பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருப்பலிக்கு வர வேண்டும். திருப்புகழ் மாலை ஜெபியுங்கள். ஜெபிக்க சொல்வது கிடையாது, ஆனால் கட்டாயமாக பங்கிற்கு பூசைக்கு வர முழு பூசை பங்கெடுக்க வேண்டும். முழு பூசை பங்கெடுத்தால் அவர்கள் புனிதராக, பூசைக்கு வராமல் இருந்தால் புனிதராக மாறப்போவது கிடையாது. அடிக்கடி ஒப்புற அடையாளத்தை பெற்றுக்கொள்வோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாதம் 24ஆம் தேதி சகாய அன்னையின் நவநாளை ஜெபிப்போம். செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் நவநாளை ஜெபிப்போம். வெள்ளிக்கிழமை இருதய ஆண்டவரின் பக்தியை கடைபிடிப்போம். வியாழக்கிழமை 19ஆம் தேதி, புதன்கிழமை 19ஆம் தேதி ஒரு சூசியப்பெரின் பக்தியை கடைபிடிப்போம். மாதத்து 11ஆம் தேதி லூர்து அன்னை நம்முடைய கீழ்ப்ப பங்கு தந்தை இங்கே இருக்கின்றார். ஆகவே ஃபாத்திமா அன்னை அங்கேயும் செல்லலாம். பக்தியை கடைபிடியுங்கள். நீங்கள் புனிதனாக மாறுவதற்கு முட்டி போட்டு ஜெபிக்க வேண்டும். தரையில் வீழ்ந்து ஜெபிக்க வேண்டும். மிஸ்டர் பெர்னாண்டோ என்னிடத்து சொல்ல, ஃபாதர் நீங்கள் மட்டும்தான் தலைப்படி ஜெபிக்கின்றேன். ஆமாம், நான் ஒரு பாவி தான். எனக்கு இறைவனுடைய அருள் தேவையாக ஜெபிக்கின்றேன். புனிதராக மாறுவது மிக மிக சுலபம். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சாதாரண முறையில் செய்து முடித்தால் நாம் புனிதராக மாறலாம். அதுவும் விசேஷமாக இந்த இறையிறக்கத்தின் ஜூபிலி ஆண்டில் நாம் ஒருவர் அன்பு செய்வோம், மன்னிப்பை அளிப்போம், கருணை காட்டுவோம். அசீசி நகரில் செப்டம்பர் மாதம் அகில உலக அமைதி நாளை கொண்டாடினார்கள். 450 உலக மத தலைவர்கள் அதில் பங்கெடுத்தார்கள். இந்தியாவில் சென்ற ஒருவர் நம்முடைய பாப்பானவை பற்றி பேசிய பொழுது அவர் சொல்லியிருக்கின்றார், நம்முடைய பாப்பானவர் தான் உலகத்தின் மனசாட்சி என்று. ஆகவேதான் அவர் அருமையான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார், லௌதாத்தோ சி, இயற்கை, இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தவர் தான் புனித அசீசியார். அசீசியார் சமாதானத்திற்காக ஜீவித்தவர். இந்த பூசக்கரத்தில் உலக சமாதானத்திற்காக, உலக சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம், நாம் வேண்டிக் கொள்வோம். அது விசேஷமாக குடிப்பதற்கு தண்ணீர் தேவை, அந்த தண்ணீருக்காக சண்டை போடக்கூடாது. ஆனால் நீங்கள் ஜெபித்தால் நல்ல மழை வரப்போகின்றது. கர்நாடகா நல்ல மழை பெய்தால் நிச்சயமாக காவிரி தண்ணி பாயும். அவ்வளோதான், விஷயம் முடிந்து விட்டது. பெரிய அரசியல்வாதி எல்லாம் இதில் இந்த கட்சியும் இந்த பேச தேவையில்லை. கடவுளாக முடியும், ஆனால் ஜெபிப்பதற்காக கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகின்ற. ஆகவே நீங்களும் நானும் சமாதானத்தின் கருவிகளாக மாறுவோம். அமைதியின் தூதர் என்னை மாற்றுமே. பக்தியாக பாட வேணும், எல்லோரும் பாட வைக்கணும். சரி, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. புனித மத்தேயு கூறுவது, இறை தந்தை நிறைவாக இருப்பது போல் நீங்களும் நிறைவாக இருங்கள் என்று. அது ரொம்ப கடினம்தான். அதே கருத்து புனித லூக்கா சொல்லுகின்றார், இரக்கமாக இருங்கள் என்று. இதனால் கூடும். இந்த இறையிறக்கத்தின் ஆண்டு நிறைவு பெறப் போகின்றது. இறை மக்களாகிய நாம் மனமாற்றம் அடைவோம். 22ஆம் தேதி 2ஆம் அருள் சின்னப்பருடைய நினைவு நாளை கொண்டாடினோம். அவர் ஒரு புனிதர். அன்றை நான் கேட்ட சுவிசேஷ பகுதி என்னவென்றால், மனமாற்றம் அடையுங்கள் என்று. மாதம் 24ஆம் தேதி என்று இறை மக்களாக நீங்கள் சகாயனை மகிமைப்படுத்துவதற்காக, திரு பங்கெடுப்பதற்காக, இறை அருளை பெறுவதற்கு, அருளுக்கு மேல் அருளை பெறுவதற்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள்.
அந்த அருளை பெற வேண்டும். திரு பங்கெடுப்பது ஒன்று, நன்மை உட்கொள்வது வேறொன்று, ஆனால் இறை அருளை பெறுவது வேறொன்று. சகாய் தாய் நமக்கு அனைவருக்கும் அன்பு தாய். நமக்காக இந்த தாய் காத்து கொண்டிருக்கின்றார். அந்த தாய் மகிமைப்படுத்தலாமல் உங்களுக்கு தெரிந்த பாடுதான் சகாய் தாய். இந்த பாடலை பாடுவோம். சகாய மாதா சத்திய தெய்வ தாயே, என் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சகாய மாதா சத்திய தெய்வ தாயே, என் மக்கள் எவ்வளோ பக்தியாக பாடியிருக்கின்றீர்கள். சகாய் தாய் நம்மை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கின்றார். நமக்காக தன் திருமகனிடம் பரிந்து பேசுகின்றார். இந்த மனிதனுக்கு, இந்த தாய்க்கு தந்தைகின்ற அருள் தேவை என்று சகாய் தாய் ஜெபித்து கொண்டிருக்கின்றார். கடவுள் உங்களை அன்பு செய்கின்றார். ஆகவே அவர் சொல்லுகின்றார், மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். இந்த அருமையான கருத்து தான் ஆண்டின் பொதுகால 29ஆம் ஞாயிற்றுக்கிழமை சிவமன்றாட்டில் நான் ஜெபித்தோம். அடைக்கலம் தேடி திருமணிலில் மகிழ்ச்சியுடன் கூடி வந்துள்ளோம். பாருங்கள், எத்தனை பேர் 2-3 பேர் பூசைக்கு முன்னாலே ஃபாதர் குடும்பத்து பிரச்சனை எனக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாக ஜெபிக்கின்றேன். ஆனால் கடவுள் விருப்பம் என்னவென்றால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கவலைகள் அனைத்தையும் சகாய் தாய் ஒப்படையுங்கள். நான் எப்படி இருக்கின்றேன் அது கடவுள் எனக்கு அளித்த கொடை. நான் என்ன ஆகுகின்றேன் அது நான் கடவுளுக்கு அளிக்கும் கொடை. நாம் அனைவரும் ஒரு நாள் புனிதர்களாக மாற வேண்டும். புனிதர்கள் திருச்சபையின் சொத்து, இயேசுவின் அன்பு சாட்சிகள். அன்னை தெரேசா, 2ஆம் அருட்சின்னப்பர், 21 அருளப்பர், புனித ஜான் போஸ்கோ, மரியம் மஸ்ரெல்லோ, அல்ஃபோன்சா, குழந்தை திரேசம்மாள், ஆவில திரேசம்மாள், புனித அந்தோணியார், அசீசியார், இவர்கள் அனைவரும் கடவுளின் கொடைகளை தான். நாமும் அவர்களைப் போல் புனிதர்களாக மாறுவோம். நாம் ஒரு நபரை பார்க்கும் பொழுது ஒரு புனிதனாக மாற இருக்கும் ஒரு நபரை பார்க்கின்றோம். அவன் அல்லது அவள் ஒரு பாவி அல்ல, மாறாக அவர் ஒரு புனிதனாக மாறப்போகின்றவர். அப்படியானால் நாம் ஒருவர் ஒரு வாழ்த்த வேண்டும். ஒரு போதும் பாவி என்று சொல்லக்கூடாது. புனிதர்கள் எங்கு சென்றாலும் இறை இரக்கத்தின், மன்னிப்பின், அன்பின் நறுமணத்தை வீசுகின்றார்கள். அவரை போல் நாமும் அன்பின் நறுமணத்தை, இரக்க நறுமணத்தை பரப்புவோம், வீசுவோம். அந்த நறுமணத்தை நாம் சுவாசிப்போம். சகாயணி பக்தர்களாகிய நாம் ஒருவர் ஒரு அன்பு செய்வோம், ஒருவரை ஏற்றுக்கொள்வோம், மன்னிப்போம், கருணை காட்டுவோம், புனிதர்களாக மாறுவோம். அன்புக்கு எதிரான செயல்களே முதல் வாசகத்தின் இறுதி பகுதி. வீண் பேச்சு, சண்டே, சச்சரவு தவிர்ப்போம். இந்த இடம் புனிதமான இடம். சகாய் அணி திருத்தலம். புனித சவேரியாரின் 150வது ஆண்டு விழாவை சிறப்பிக்க வேண்டிய இடம். சவேரியார் ஒரு புனிதர். அவர் நற்கருணை வீட்டிற்கும் இயேசுவே அதிகமாக நேசித்தவர். புனித சவேரியார் இறைவார்த்தை எடுத்துரைத்தவர். அவரை போலதான் நம்முடைய உதய பங்கு தந்தை அடைக்கலம் எப்படியே மறைவுரை ஆற்றுகின்றார். எனக்கு ஆச்சரியம்தான். அவர் எப்படி நடத்துகின்றார். நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். புனித சவேரியா பிள்ளைகளுக்கு மரக்கல்வி சொல்லிக் கொடுத்தவர். அதே போல்தான் குருக்களும் எல்லா கன்னியர்களும் மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனக்கு நேரம் கிடையாது. எதுக்கு நேரம் இருக்குது? குறை பேசுவதற்கா, டிவி பார்ப்பதற்கா, கேடிவி பார்ப்பதற்கா, சன் டிவி பார்ப்பது நேரம் இருக்குது. ரொம்ப அவசரம். இதுக்காக சீரியல் ஓடிக்கொண்டே இருக்குது. அதை பார்க்க வேண்டும். மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
அவர்களைப் போல் புனித சவேரைப் போல் நாமும் நற்கொடை வீற்றிருக்கும் இயேசுவை அறிவோம், அன்பு செய்வோம், பின்பற்றுவோம். நற்கொடை வாழ்வு நாம் வாழ்வாக மாற்றுவோம். நற்கொடை வாழ்வு என்னவென்றால் நாம் நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும். அந்த அருமையான விண்ணப்பத்தை தான் நாம் ஆண்டு பொதுகாலம் 29ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஜெபித்தோம். பாருங்கள், நாங்கள் எங்களுக்காக வாழாமல் உமக்காக வாழ வேணும் திருவுள்ளமானீரை பாருங்கள். நான் நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும். அன்பு இயேசுவே, எங்களையும் உம்மை போல் மாற்றியருளும், எங்களை புனிதராக மாற்றியுடன் ஜெபிப்போம். சகாய அன்னையை மகிமைப்படுத்துவோம். மாதா பக்தியை கடைபிடிப்போம். 1952 63 வரை அருள் தந்தை முந்துவான் இங்கே பாருங்கள் இந்த படம். அவர் இங்கே பங்கு தந்தை இருந்தவர். 1953ஆம் ஆண்டில் அவர் சகாய மாதா பக்தியை ஆரம்பித்திருந்த பங்கில் அந்த பக்தி தான் நீங்களும் நானும் கடைபிடித்து வருகிறோம். இப்பொழுது நம்முடைய பொறுப்பு தான், நான் நிறைவேற்ற வேண்டும். அவர் தான் இந்த அருளூர் பத்திரிகை ஆரம்பித்தவர். பாருங்கள், அப்பொழுது ஆங்கிலத்திலும் தமிழ் இருந்தது. 40 ஆண்டுகளுக்கு முன் இந்த பத்திரிகை எப்படி இருந்தது என்று அருள் தந்தை பியானிடம் சொல்லுங்க. அப்போ அவர் இளைஞனாக இருந்தார். இப்போ கொஞ்சம் வயசாகி போச்சு. இப்போ தாத்தா ஆகிட்டார், இந்தியன் தாத்தா. அருள் சகோதரி எம்மானு கேளுங்கள், அவருக்கு உதவி போஸ்ட் பண்ணுவதற்காக உதவி செய்கிறது. இன்றைக்கு இந்த பத்திரிகை எல்லோரும் வாங்க வேண்டும், காசுக்காக இல்லை, மறைப்பணிக்காக. புனித ஜான் போஸ்கோ சலீஷ சபையை ஆரம்பித்தது மாதா பக்தியை பரப்புவதற்காக. அந்த பக்தியை நாம் பரப்பாமல் இருந்தால் வேறு யாரும் அதை நிறைவேற்ற போது கிடையாது. புனிதர்கள் அனைவரும் மாதா பக்தியை கடைபிடித்தவர்கள். ஒரு புனிதரை இன்னும் ஒரு புனிதர் உருவாக்குகின்றார். புனிதர்களை தனிமையில் பார்ப்பது கிடையாது. டான் போஸ்கோ மசரெல்லோ, அசிசியார் கிளாரம்மாள், புனித சலிசியார் ஷண்டால், ஒரு புனிதர் வேறு புனிதர் உருவாக்குகின்றார். ஆக பாருங்கள், உங்களை பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் சகோதரி புனிதர் என்று மறக்கக்கூடாது. புனித டான் இப்போ தற்சமயம் யாரும் இதை பற்றி பேசுவது கிடையாது. தூய்மை பற்றி பேசுவது கிடையாது, புனிதத்தை பற்றி பேசுவது கிடையாது. நீங்கள் புனிதராக மாற யாரும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, நாம் புனிதராக மாற வேண்டும். புனித டான் போஸ்கோ பிள்ளையிடத்தில் பேசிய பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், நீங்கள் அனைவரும் புனிதராக மாற வேண்டும். அவ்வாறு மாறுவதற்கு 3 காரியங்கள் நீங்கள் கடைபிடிக்கணும். 1, நீங்கள் புனிதராக மாற வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம். 2வது, புனிதராக மாறுவது மிக மிக எளிய காரியம். 3வது, உங்களுக்காக விண்ணகத்தில் ஒரு பரிசு காத்திருக்கின்ற டான் போஸ்கோ கூறினார். இதை கேட்டு டொமினிக் சாவியோ ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்கின்றார். நான் ஒரு புனிதராக மாறப்போகின்றேன். ஆகவே தான் ஜூன் மாதம் 12ஆம் தேதி 1954ஆம் ஆண்டில் 12ஆம் பாப்பானவர் அவருக்கு புனித பட்டம் அளித்தார். புனித டொமினிக் சாவியை போல் நாம் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து புனிதராக மாறுவோம். உங்கள் அனைவரும் ஒரு நாள் மகிமை அடைந்த முழு உடலோடும் முழு ஆன்மாவோடும் விண்ணகம் அடைய வேண்டும். நேற்று இரவு எனக்கு ஒரு கனவு. 24 சாயங்காலம் புரோடைக்கு போக வேண்டுமே, என்ன சொல்ல வேண்டும்? அப்படியே தூங்கினே ஒரு கனவு. ஒரு பாட்டு பாடலாமா? விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என்னுடைய கனவு என்னவென்றால்,
பிராட்வே பங்கிலிருந்து ஒரு மோட்சத்துக்கு சென்றார். அங்கே சென்றதும் பெரிய பெரிய பெட்டிகளை அவர் பார்க்கின்றார். அந்த பெரிய பெட்டியை பார்த்ததும் அவர் ஒரு கேள்வி கேட்கின்றார், இந்த பெட்டிக்குள் என்ன இருக்குது என்று. அதற்கு வானதூதர் முதல் பெட்டியை திறந்து காட்டிய பொழுது அதில் இருந்ததுன்னா வெறும் காது மட்டும்தான் இருந்தன. அப்போ அந்த பக்தன் பிராட்வே பங்கில் கேட்கின்றான், இதன் பொருள் என்னவென்று. நான் சொல்லுகின்றேன் கேளுங்கள் என்று. நீங்கள் என்ன பாட்டு பாடுனீங்க இப்பொழுது? விண்ணப்பத்தை கேட்பவரே காது தானே. அந்த பக்தன் நன்றாக இறை வார்த்தையும் மறைவுரையும் பாடல்கள் நன்றாக பாடிய காதுகள் தான். ஆனால் மோட்சத்துக்கு அவருடைய முழு உடல் வரவில்லை. காரணம், அந்த பாடலை அவர் வாழ்வாக மாற்றவில்லை. ஆக வெறும் காதுகள் தான் மோட்சத்துக்குள் நுழைந்தது. ஆகவே அன்பிற மக்களே, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஜெபம் என்றால் மகிமை அடைந்த உடலோடும் ஆன்மாவோடும் நீங்கள் விண்ணகத்து செல்ல வேண்டும். அடுத்தது அந்த பக்தன் கேட்கின்றான், ஐயா சம்மனசேன், 2வது பெட்டி திறந்து காட்டுகிறேன் என்று. காட்டுகின்றேனே. அந்த பெட்டியை திறந்த பொழுது அதில் வெறும் நாக்குகள் மட்டும்தான் இருந்தது. நாக்கு. இதனுடைய பொருள் என்ன கேட்டபொழுது அவன் சொல்லுகின்றான், இவர்கள் கடவுளை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் நன்றாக பேசிய நாக்குகள், நவநாள் நாட்கள் ஜெபங்களை நன்றாக ஜெபித்தவர்கள், ஜெபமாலே பக்தியை ஜெபித்தவர். மாத சொல்லியிருக்க 15வது வாக்குறுதி, ஜெபமாலை ஜெபிக்க நிச்சயமாக மோட்சத்தை செல்வார் என்று. ஆனால் அவர்கள் அது வாழ்வாக மாற்றவில்லை. ஆக வெறும் நாக்கு மட்டும்தான் இருந்தது. டைம் கிடையாது, ஒரு பாடல் பாட வேண்டியது, பரிசுத்த பாடல் பாட வேண்டியது, நேரம் கிடையாது, சீக்கிரம் முடிக்கின்றேன். 3வது பெட்டி திறந்த பொழுது அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது தெரியுமா? என்ன இருந்தது சொல்லுங்க? இதயம் மட்டும்தான் இருந்த கண்ணது. இதயம். எனக்கு ஞாபகம் வருகின்றது, டாக்டர் விக்டர் சாலமன் விஜய் பெரிய டாக்டர். ஒரு நாள் அவரை பார்க்க சென்றிருந்தேன். அவருடைய டேபிள் பெரிய தட்டு இருந்தது. அந்த தட்டுக்குள் நிறைய இதயங்கள், சின்ன இதயம், பெரிய இதயங்கள். அது தோல்வி அடைந்த இதயங்கள். அவர் ஆராய்ச்சி இருந்தார். நான் கேட்டேன், ஒரு பையனுக்கு ஒரு சின்ன உதவி தேவை, ஒரு ஆர்ட் ஆப்ரேஷன். டாக்டர் சாலமன் சொன்னால் சரி, பையனை உடனே கொண்டு வரவும், சனிக்கிழமை உள்ளே செல்வதற்கு உத்தரவு, ஞாயிற்று ஃப்ரீயாக இருந்தால் திங்கட்கிழமை அவர் அறுவை சிகிச்சை. கடைசியில் அவர் ஒரு பைசா கூட வாங்குறேன். தேங்க்யூ டாக்டர் சாலமன், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு யூ. டுடே டாக்டர் சாலமன் இஸ் இன் ஹெவன். அந்த சம்மதித்தலை பார்த்த பொழுது இந்த பக்தன் இந்த இதயத்தை பார்த்த பொழுது கேட்கின்றான், இதோடைய பொருள் என்னவென்று. அவர் சொன்ன வார்த்தை, இவர்களுடைய இதயத்தில் நிறைய அன்பிருந்தது, ஆனால் அதை வாழ்வாக மாற்றவில்லை. ஆகவே அவர்களுடைய இதயங்கள் மட்டும்தான் மோட்சத்துக்கு வந்தீர்கள் சொல்லி முடித்து விட்டார். அன்பார்ந்த இறைமக்களே, நீங்கள் அனைவரும் ஒரு நாள் மகிமை அடைந்த முழு ஆன்மாவோடும் உடலோடும் மோட்சம் சென்று கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். சகாய தாயின் பாடலை பாட வேண்டும். உங்களை ஒரு சிலர் போட்டாவுக்கு தயார் சென்றிருக்கலாம், அல்லது எலாவூர் அல்லது அம்பத்து சென்றிருக்கலாம். எப்படி ஜெபிக்கின்றார்கள்? அவர் ஜெபிக்கும் பொழுது முழு சக்தியையும் வலிமையும் ஆண்ட கொடுக்கின்ற அல்லேலூயா ஆமென் அப்படி ஜெபிக்க வேண்டியது. பாடற்குழு அப்படி அவங்க பாடுறது இல்லை, நாம் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டும். அப்படி பாடினால் 22ஆம் அருளப்பரை போல் நம்ம சின்ன பிறை போல் நாம் புல்லாக மாறலாம். புனித 22ஆம் அருளப்பர் சொல்லுகின்றார், நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை ஒரு பக்கத்தை எழுதுகின்றோம், மற்றதை படிக்கின்றார்கள். நம்முடைய வாழ்வு, நம்முடைய அன்பு வாழ்வாக மாற வேண்டும். நாம் என்ன எழுதுகின்றோம்? நல்ல மட்டும்தான் எழுத வேண்டியது. நாம் மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், நாம் யாருக்கும் ஒருபோதும் துன்பத்தை கொடுக்காமல் இருப்போம், குறை பேசாமல் இருப்போம். 24ஆம் தேதி ஒரு குடும்பம் திருவலிக்கு வந்திருந்தது. திருவலி முடிந்த பிறகு தந்தை தாயிடம், இன்றைக்கு என்ன பழு போர் அடித்தது, ஒன்றுமே சரி கிடையாது. அந்த சின்ன பையன் அப்பா நீங்கள் காணிக்கப்பட்டு எவ்வளோ போட்டீங்க? இடே என்கிட்ட கிழிஞ்ச 10 ரூபாய் நோட்டுது, அதை உள்ளி போட்டேன். அப்படியா அப்பா, அந்த 10 ரூபாய்க்கு அந்த பூசை போதும் என்று சொல்லிட்டார். கோவிலுக்கு கொடுக்கும் பொழுது அள்ளி கொடுங்கள். எனக்கு ஞாபகம் வருகின்றது, 9 ஆண்டுகளுக்கு முன் இங்கே திருப்பலியை முடித்த பிறகு ஒரு சப்ரம் மாதாவுக்கு சகாண்டைக்கு ஒரு தேர் செய்வதற்கு உதவி கேட்டேன். பூசை முடிந்த ஒரு சொல்லிட்டு ஃபாதர் நானே அந்த முழு தொகையை கொடுக்க சொல்லிவிட்டான். அதுதான் கோவில் கொடுக்கும் பொழுது எண்ணி கொடுக்கக்கூடாது, அள்ளி கொடுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே சகாய தாயின் அருளை நாடி வந்திருக்கின்றீர்கள்.
உங்கள் கண்ணீரே மகிழ்ச்சியாக மாற்றிடம், துன்பம் இன்பமாக மாற்றிடம், குழந்தை சிலம் வரமாக கிடைத்திடம், கடன்கள் தொல்லையே இல்லாமல் மறைந்திடம், திருமணம் நல்ல முறையில் அமைந்திடம், குழந்தைகள் ஞானத்தின் தெய்வபக்தி நிறைந்திடம், இதய நோய் கேன்சர் நோய் குணமடைய, வேலையில் முன்னேற்றம் அடைய, சொந்த வீடு விரைவில் கட்ட, நீதிமன்ற வழக்குகள் நல்லபடியாக முடிவடைய, குடும்ப சமாதானத்திற்காக நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பு சகாய பக்தர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகாய தாயே, எங்களையும் உம்மை போல் மாற்றியருளும். சகாய தாயே, புனராக மாறுவதற்கு தேவையான இறையருளே இயேசு பெற்று தாரும் அம்மா. ஆமென். பக்தியுடன் திருவிழா பங்கெடுத்து இறையிலை பெற்று நான் வீடு திரும்புவோம். விசுவாசி மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். ஜெபமாலை. உள்ள சிலுவை. கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றின் சுருக்கம். அன்னை மரியாள் இறை மகனோடு சேர்ந்து மீட்பின் வரலாற்றில் பங்கேற்றது போல நாமும் இறை திட்டத்தை உணர்ந்து கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபமாலையின் 5 பெரிய மணிகள். 5 மணிகள் கிறிஸ்துவின் 5 காயங்களை நாம் நினைவில் கொண்டு உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவிய பாயும் என்ற வார்த்தையை கேட்டு அனைத்தையும் தன் மனதில் ஏற்ற அன்னையை போல நாமும் நமது துன்ப துயரங்கள் அனைத்தையும் அமைதியுடன் ஏற்கவும் வரும் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஜெபமாலையின் சிறிய மணிகள். அருள் நிறைந்த மரியே என்று திரும்ப திரும்ப ஜெபிப்பது குழந்தைத்தனமாக தோன்றினாலும் இந்த அன்பு அன்னையின் குழந்தைகளாக இருக்க அன்னையோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொள்ளவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஜெபமாலையை இணைக்கும் கயிறு. தந்தை கடவுளுக்கும் மகன் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இணைப்பு பாலமாக இருக்கிறார் அன்னை என்பதை உணர்ந்து உண்மையான விசுவாசமும் பக்தி பரிவும் கொண்டு அன்னை மரியாவோடு இணைந்து வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஜெபமாலை. வாழும் பரம்பொருளே எம் இறைவா, ஜெபமாலை நீண்ட பாரம்பரியம் கொண்ட ஒரு பக்தி முயற்சி என்பதனை உணர்ந்து எம் திருச்சபை தலைவருக்காகவும் சிறப்பாக இன்று அன்னையின் வணக்க நாளை சிறப்பித்து திருப்பலி நிறைவேற்றும் முன்னாள் பங்கு தந்தை எம் ஆண்டனி மனையில் அவர்களையும் எம் பங்கு தந்தை ஜான் சந்தோஷம், உதவி பங்கு தந்தை அடைக்கலராஜ், பெலிக்ஸ், ஜகாயராஜ், PA ஆண்டனி மற்றும் அருள் தந்தை நம்பிக்கை VV ஜார்ஜ் அவர்களையும் ஆசீர்வதித்து மேலும் துறவரத்தார் 32 அன்பியங்களை சார்ந்த எம் பங்கு மக்கள் யாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபமாலை செபிப்பதன் வழியாக அன்னையோடு உள்ள உறவை புதுப்பித்து கொள்ள அன்னை வழியாக இறையருளை பெற்றுக்கொண்டு என்றென்றும் உமக்கு சாட்சியாய் வாழ வரம் தரல வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எம் பங்கின் 150 ஆண்டு யூப்ளி விழா மிக சிறப்புடன் நடைபெறவும் பங்கின் வளர்ச்சி பணிகளுக்கு தேவையான உதவிகள் கிடைத்திடவும் நாங்கள் பெற்ற நன்மைகளுக்காகவும் 180 மணி நேர திவ்ய நற்கருணை ஆராதனையில் நாங்கள் முழுமையாக பங்கு பெற்று எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் அனைத்து மக்கள் மேலும் உம்முடைய யூப்ளி ஆசீர் தங்கி நலமுடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தாய் திருநாட்டின் அமைதிக்காகவும் மேலும் பாகிஸ்தான் இந்தியா போர் வன்முறையை கைவிட்டு அமைதி நிலவிடவும் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா அன்புறவு நீடிக்கவும் மனித நேயத்துடன் மாநில மக்கள் பகிர்ந்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல், காணிக்கை பவனி.
நலம் வாழ ஒரு காணிக்கை என் இதயம் தரும் காணிக்கை எல்லோரும் நலம் வாழ ஒரு காணிக்கை என் இதயம் தரும் காணிக்கை கனிவோடு இதை ஏற்று அருள் தாருமே கனிவோடு இதை ஏற்று அருள் தாருமே எல்லோரும் நலம் வாழ ஒரு காணிக்கை என் இதயம் தரும் காணிக்கை நல்ல விலை நிலமாக என்னை மாற்றுமே உம் வார்த்தையுடன் உரமூட்டுமே நல்ல விலை நிலமாக என்னை மாற்றுமே உம் வார்த்தையுடன் உரமூட்டுமே ஒன்றுக்கு நூறாய் நான் கனி தந்திட எல்லோரும் அதை உண்டு பசியாரவே எல்லோரும் நலம் வாழ ஒரு காணிக்கை என் இதயம் தரும் காணிக்கை எந்த நயனார்க்கு என்றும் இறங்கும் மனம் தந்து நீ விரும்பும் பலி எந்த நயனார்க்கு என்றும் இறங்கும் மனம் தந்து நீ விரும்பும் பலி நண்பு வீட்டில் நான் இரக்கம் பெற என்னாலும் என் உள்ளம் நீர் வாழவே எல்லோரும் நலம் வாழ ஒரு காணிக்கை என் இதயம் தரும் காணிக்கை எல்லோரும் நலம் வாழ ஒரு காணிக்கை என் இதயம் தரும் காணிக்கை கனிவோடு இதை ஏற்று அருள் தாருமே கனிவோடு இதை ஏற்று அருள் தாருமே எல்லோரும் நலம் வாழ ஒரு காணிக்கை என் இதயம் தரும் காணிக்கை சகோதர சகோதரி என்னுடைய முழுதமான பலி எல்லாம் வல்ல தன் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. காணிக்கு பவனி சிறப்பித்து அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். இரக்கமுள்ள இறைவா, மதுவும் மரியம் எங்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பினால் மரியம் உண்மையை கொண்டுள்ள அன்பை ஆழப்படுத்தி அந்த அன்னையை புனிதத்திற்குமானே அதே உந்தர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் உமக்கு வந்து ஆக்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் திருமகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னிமரிடமிருந்து பிறக்க
திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு சாவின் முடிவுற்ற அழிவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வான சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து வாடி முடிவின்றி பாடுவதாவது. ஓசானா 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 உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசானா. ஓசானா 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 உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசானா. வானமும் மையமும் மகிமையால் நிறைந்துள்ளன. வானமும் மையமும் மகிமையால் நிறைந்துள்ளன. ஓசானா 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 உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசானா. ஓசானா 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 உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவரே ஆசி நிரம்ப பெற்றவரே. ஆண்டவர் பெயரால் வருபவரே ஆசி நிரம்ப பெற்றவரே. ஓசானா 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 உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசானா. ஓசானா 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 உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசானா. வானக தந்தையே, நீர்மையாகவே பரிசுத்தர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து ஈக்காணியை புனிதப்படுத்தவே மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களை மாறுவனவாக. அவர் பாடுபட மனித தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைப்பொருள். ஆண்டவரே தேவனே, உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கின்றதை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப ஊழியம் புரிய தகுதிகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியில் சேர்க்க வேண்டுமே தாழ்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆந்தனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினராகிய அனைவரையும், இங்கே கூடியிருக்கிற குருக்களையும் மக்களையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கு திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்விலை தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். நாம் அனைவரும் புனிதர்களாக மாற வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம். புனிதர்களாக மாறுவதற்கு கடவுளின் அருள் தேவை. அந்த அருளுக்காக நாம் அனைவரும் ஜெபிப்போம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரை தீமையை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவம் மன்றாடுகின்ற முதற்கு உதவியால் நாங்கள் பாவத்தை பொது விடுதலை பெற்று யாதிரமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்குரியது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை எங்கள் விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை எங்கள் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல், எங்கள் குற்றங்களை பாராமல், மாறாக எங்கள் உள்ளத்தில் மறந்திருக்கும் விசுவாசத்தை அன்பையும் கண்ணோக்கி இறை மக்களாக எங்களுக்கு மிக சமாதான சந்தோஷத்தை நடத்தி திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிக்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் இருப்பதாக, மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடன் ரத்தமும் எங்களை நீதி தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பெரியங்களும் காத்திடும் அருமருந்தாக அருள் புரியும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இயேசு நாம் அனைவரும் புனிதராக மாற வேண்டும் என்று விரும்புகின்றவர். இறைவன் சமேதம் பாவங்களை போக்கின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைப்பை பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் நீர் என்னிடத்தில் எழுந்தளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா குணமடையும். என்னுள்ளம் நிதம் வாழ நீ வேண்டும் இறைவா, இயலாக இசையாக நீங்காத நினைவாக, மழையாக நதியாக கதியாக வா.
உள்ளம் என்னும் கோயிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, என் வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, தாயத்தில் தலை சாய்க்கும் தேயாகினே, நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினே, தாயத்தில் தலை சாய்க்கும் தேயாகினே, நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினே. ஆனந்தம் ஆனந்தம் என் உயிர் மொழியும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் கனவிலும் உள்ளம் என்னும் கோயிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நமது பங்கின் மூத்த குரு அருள்பள்ளி P.E. ஆந்தனி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். பத அடைக்கலராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். அன்பு தந்தை இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். சகாய அன்னை நினைவு நாளை கொண்டாடி மகிழ்ந்து நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணி தகுந்த நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவியுண்டு. அருள் நிறைந்த மரியே வாழ்க. சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, நீ படைத்தண்டங்கள் கோலங்கள் யாவும் நீ குறித்துள்ள எல்லைகளுக்குள் வலம் வந்து உம்மை போற்றி போகின்றன. சகாய அன்னை நினைவு நாளாம் இன்று இறை மக்களாக நாங்கள் தூய மரியாளின் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியின் நன்றி உணர்வோடும் பெருமகிழ்ச்சியோடும் உமக்கு செலுத்துகின்றோம். ஆண்டவரே, திருமகனாம் இயேசுவின் தாய் மரியாளின் திருமணம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியும் இது பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றில் செல்வதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. மேலும் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பணி பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உண்மையை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகாய மாதா தேர்பவனிக்கு முன் ஜெபம். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளி உள்ளவராய், போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடிய காலை போல் அதோடு எழுதி வருகின்றவர் யார்? ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளின் மனம் பேருகை கொள்கின்றது. ஏனில் அவர் தம் அடிமையில் தாழ்நிலை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறை இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல் வலிமையை காட்டி உள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரி என்று தூக்கி எறிந்து உள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையாய் அனுப்பிவிடுகிறார். மூதாரைக்கு உரைத்தபடியே அவர் அவருக்காம் அவர் தம் வரி வரைவனும் என்றோடும் இரக்கத்தின் நிலையில் கொண்டுள்ளார். இஸ்ராயேலுக்கு துணையாய் இருந்து வருகிறார். பிதாவுக்கும் சோனுக்கும் பரிசு ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்போது எப்போது என்று இருப்பதாக. ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளி உள்ளவராய், போர் மொழியில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற் காலை போது எழுந்து வருகின்றவர் யார்? ஜென்ம பாவம் ஒப்புத்த மரியே, நாடியோரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே,
பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவரே, உமது தாயாகும் பரிசுத்த கன்னியாக எங்களுக்கு தாயாகும் உம்முடைய எங்களுக்காக பரிந்து பேசுவார் நம்பிக்கை திருமணமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி ஒரு அனைவரும் அவர் மூலமாய் அவற்றை பெற்று மகிழ அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா. அன்னை சகாய தாயே, நின்னடியோ திருவடி அன்பி வந்தோம். அன்னை சகாய தாயே, அருளே நிறைந்த கன்னிகையே, அவனியிலே சுவை கொணர்ந்தவரே. அருளே நிறைந்த கன்னிகையே, அவனியிலே சுவை கொணர்ந்தவரே. அன்னை சகாய தாயே. பாரினில் திருச்சபை செழித்திடவே, பணிமிக புரிந்து உழைத்திடவே. பாரினில் திருச்சபை செழித்திடவே, பணிமிக புரிந்து உழைத்திடவே. வேண்டிடும் மாற்போல் தழைத்திடவே, வேண்டிடுவாய் திருசுதனிடமே, வேண்டிடுவாய் திருசுதனிடமே. அன்னை சகாய தாயே, அடியோ திருவடி அன்பி வந்தோம். அன்னை சகாய தாயே. காரிருள் சூழ்ந்த உலகினிலே, கதிரொளி காட்ட வந்தவரே. காரிருள் சூழ்ந்த உலகினிலே, கதிரொளி காட்ட வந்தவரே. பேரருள் பெற்று தந்தவரே, பெருமித நன்றி ஏற்பவரே, பெருமித நன்றி ஏற்பவரே. அன்னை சகாய தாயே, அடியோ திருவடி அன்பி வந்தோம். அன்னை சகாய தாயே, அருளே நிறைந்த கன்னிகையே, அவனியிலே சுவை கொணர்ந்தவரே. அருளே நிறைந்த கன்னிகையே, அவனியிலே சுவை கொணர்ந்தவரே. அன்னை சகாய தாயே. சுவாமியே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமியே தயவாயிரும், கிறிஸ்துவே பிரார்த்தனையை கேட்டருளும். பரிசுத்த மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, கன்னியர்களுக்குள்ளே கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவினுடைய மாதாவே,
அருளும் நிறைந்தவரே உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்களை தயவுடன் ரட்சியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கண்ணீர் மாறாவே உன்னை நேசமில்லாதவர் நேசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. உகாதை தாயாசின் முற்பவர் மற்றார் ஆதியாகோனி மாதேனி பெற்றார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. சகாய அன்னையின் ஆசீர். ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு. அவரே பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்தவர். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே, இது உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் மன்றாடும் வேண்டுதல்களை தள்ளாதே. மாண்புமிக்க கன்னி தாயே, ஆசி பெற்றவளே, சகல ஆபத்துக்களிலிருந்து எங்களை எப்போதும் விடுவித்து காப்பாற்றி அருளும். கிறிஸ்துவின் சகாயம் அனுப்புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் மன்றாட்டை கேட்டருளும். என் கூக்குரல் என்னிடம் வருவதாக. எங்களோடு இருப்பாராக. மோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் நித்திய சர்வீஸ்வரா மாண்புமிக்க மரியாளின் ஆன்ம உடலையும் தூய ஆவியான துணை முடத்திற்கும் அருணுக்கும் தகுதி இருப்பிடம் இருக்க செய்தீரே. அவருடைய புகழ் கொண்டாடி மகிழ்ந்த எங்களை அவருடைய மனிதர்கள் நேரிட துன்பத்தை விடுவித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாப்பு நடைபெறும். உங்களை காப்பர் உங்கள் உள்ளும் உங்களுக்கு வழிகாடு உங்கள் முன்னும் உங்களுக்கு காவல் உங்கள் பின்னும் உங்களை உங்கள் மேலும் இருப்பாராக. சகாயத்தை மன்றாட்ட அனைத்து தீமைகளும் வியாதி வருத்தங்களும் நீங்கள் காப்பாற்றப்பட்டு இறையாசி உங்களின் குடும்பங்கள் என்றும் தங்குவதாக. ஆற்றில் இருந்த இயேசுவை கையிலேந்தி எங்களை காத்திரும் சகாயத்தாயே குடிமக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் உங்கள் இல்லங்களையும் குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. சகாய பக்தர்களாக நீங்கள் அனைவரும் புனிதர்களாக மாறி சென்று வாருங்கள். நம் வாழ்க்கை திருப்பலியை தொடர்கின்றது.
ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெபப்பாட்டு, அன்னைமறை உள்ளம் தட்டும் மன்றாட்டு. சுமக்கும் பாவ சுமைகளை இறக்கி வைப்பார், நெஞ்சினில் மிதக்கும் பயமதனை விரட்டி நிற்பார். நெஞ்சில் சுமக்கும் பாவ சுமைகளை இறக்கி வைப்பார், நெஞ்சினில் மிதக்கும் பயமதனை விரட்டி நிற்பார். அன்னையால் எதுவும் ஆகுமே, அற்புதங்கள் கோடி நிகழுமே. அன்னையால் எதுவும் ஆகுமே, அற்புதங்கள் கோடி நிகழுமே. ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெபப்பாட்டு,